பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக காலையில் எழுந்து கொஞ்சம் வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு. ஏன்னா இன்னைக்கு காலையில் எல்லா சமையலும் பண்ணிட்டு வீடு வாசலாம் க்ளீன் பண்ணிட்டு சாயங்காலம் கோயிலுக்கு போகிறோம். அதனால் இப்போ சமையல் வேலை ஆரம்பித்தாச்சு. என்ன வேலை பார்க்கலாம் வாங்க. நான் காலையிலே எழுந்த உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு முருகரை நினச்சி ஒரு பட்டையை போட்டுருவேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம் குளிச்சாச்சாமான்னு. குளிச்சாச்சே. குளிச்சுட்டு தான் நம்ம வேலையை ஆரம்பிச்சாச்சு. மழை பெய்து துணியெல்லாம் துவைச்சி காயில் துணியை துவைச்சி போட்டாச்சு. வீடு வாசலாம் சூப்பராக க்ளீன் பண்ணணும். இனிமேல் முக்கியாச்சு, இன்னும் துடைக்கலை. ஏன்னா இப்போ நான் சமையல் தான் என்ன பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் நான் வீடு வாசலாம் க்ளீன் பண்ணிட்டு சாயங்காலம் கோயிலுக்கு போகணும் தான் சுத்தபத்தமாக போகணும். அதனால சமையல், அதுக்கப்புறம் மற்ற வேலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோசையும் கார சட்னியும் பண்ண போகிறேன். வெங்காயம், பூண்டு, தக்காளி. சட்னிக்கு வத்தல் தான் போடணும். நம்மள்கிட்ட வத்தல் இல்லைனால வத்தல் பொடியை போட்டாச்சு. இந்த சட்னி செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு 2 நாள் இட்லி தோசைக்கு டென்ஷன் இருக்காது. இதே 2 நாள் வரைக்கும் ஓடிடும். அது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா நமக்கு 2லேருந்து 3 நாளும் ஓடும். பூண்டு கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன். பூண்டு மனம் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் அவிச்ச இட்லி ஒரு 5 இட்லி இருக்குது. இதை இப்படியே அவருக்கு கொடுத்தா அவர் சாப்பிட மாட்டார். ஒரு கடாயை வச்சுட்டு இந்த ரிங்கை வச்சுட்டு இந்த தட்டை வச்சுட்டு, இந்த தட்டு வேண்டாம் ரொம்ப பெருசாக செட் ஆக மாட்டேது. இந்த சின்ன தட்டை வச்சுட்டு இப்படியெல்லாம் பறக்கி வச்சிடலாம். இப்படி வச்சுட்டேன். இப்போ இதை போட்டு இப்படி மூடிடலாம். சரிங்களா? இட்லியும் 5 நிமிஷத்தில் பூ போல் சூடாயிரும். வெந்து தான் இருக்குது, சூடாயிரும். இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வசங்கிட்டு இப்போ இதை வச்சுட்டு அரைச்சிடலாம். வீட்டில் அவருக்கு இட்லி வேண்டாமா, நேற்று இட்லி சாப்பிட மாட்டாங்க. அதனால் 2 ஆப்பத்தை சுட்டு கொடுத்துடலாம். இப்போ நம்ம இட்லி நல்லா ஆவி பறக்க சூடாயிட்டு எப்படி புது இட்லி ஆகிட்டுல. அவர் கிச்சனுக்கு வர மாதிரி இருந்தால் ஏமாற்றி கொடுத்துருப்போம். அவர் கிச்சனுக்கு வந்தனால பார்த்துட்டாரு, அதனால் ஏமாற்ற முடியல. அதனால் ஆப்பம் ரெடி. சாப்பிட்டா பஞ்சு மாதிரி ஆப்பம் ரெடி. அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இப்போ கருவேப்பிலை இல்லை தாடிக்க நம்ம தோட்டத்துலேருந்து கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சாச்சு. வீட்டில் கருவேப்பிலை இல்லை. கருவேப்பிலை செடி நல்லா செழிப்பாக இருக்குது. இப்போ கடையிலலாம் கருவேப்பிலை வாங்கி இதை விட்டு ரொம்ப நாள் ஆகுது. அப்பப்போ 2 இலச்சு நம்ம தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்துடுவேன். காலை வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ காலை டிஃபன் வேலை முடிஞ்சு போச்சு. நீ மத்தியானம் சமையல் பார்க்கலாமா? இப்போது 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதான் சமையல் பண்ண போகிறேன். இட்லி வேண்டாமா, அதனால் இங்கே சூடு பண்ண இட்லி நான் எடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. வாங்க இட்லி சாப்பிட்லாம். எனக்கு கிச்சனில் வேலை நிறையா இருக்கு. நின்றுகிட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய் கிடையாது, நிறைய வேலை கிடக்கு. இந்தாங்க சாப்பிடுங்க. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. சிக்கனுக்கு என்னென்ன வேணும் எடுத்துருக்கேன். மல்லி இலை, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 இஞ்சி. இதெல்லாம் பண்ணால் அரைக்க போகிறேன். மசாலா அரைச்சாச்சு. வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு சிக்கன் குழம்புல ஃபைனலில் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நல்லா முறு வறுத்து எடுத்துக்கணும். இந்த எண்ணெய் என்ன நினைக்காதீங்க. நேற்று நைட்டில் சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெய் தான். இங்கே நம்ம எண்ணெயும் நல்லா சூடாயிட்டு கடுகு. சிலவங்க சொல்கிறாங்க சிக்கனில் கடுகு போடாதீங்கன்னு. நான் விவரம் தெரிஞ்சனால இப்படி தான் கடுகு போட்டு தான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் போடணுமா வேண்டாமா. வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை, உப்பு, மிளகாத்தூள், தனியா பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா லேசாக கிண்டிட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலா இது இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு போடும் போது இப்படி சவுண்ட் வந்ததுன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். இது இப்போ நம்ம சிக்கன் குழம்புல தான் போட போகிறோம். இருந்தாலும் இப்படி ரோஸ்ட் பண்ணி போட்டால் நல்லா சிக்கன் குழம்பு நல்லா மணமாக நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால தான் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்க சிக்கனை போட்டுடலாம். இது அப்படியே நல்லா கிண்டி விட்டுடலாம். மசாலா சிக்கன் எல்லாம் ஒன்றா ஆக்கிடலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறி வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவும் சிக்கனும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு ஜார் கழுவுன தண்ணி. இப்போ இந்த தண்ணி பத்தாது சிக்கன் வேகிறதுக்கு. இன்னும் 1 கிளாஸ் தண்ணி. பின்ன மீண்டும் நல்லா ஒரு முறை கிண்டி பின்ன வேற ஒரு தட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு மசாலா அரைச்சி ஆல்மோஸ்ட் நம்ம சிக்கன் ரெடி ஆகிட்டு நல்லா வந்துட்டு நான் சட்டியை மாற்றிட்டேன். அந்த கடாய் பொங்கி 4 பக்கம் கீழே சிந்திச்சு. அதான் இந்த சட்டியில் மாற்றிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரை உருளைக்கிழங்க போட்டுடலாம். இப்போ மீண்டும் நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டு 5 நிமிஷம் மூடி பின்ன இறக்குனா நம்ம சிக்கன் ரெடி ஆயிரும். ஃபைனலாக நம்ம சிக்கன் குழம்பு ரெடி. நல்லா கமக்கும் சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம்.
சுட சுட பாஸ்மதி வச்சாச்சு. இப்போ இவருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்க. எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் இதுதான். இப்போ நம்ம கையோட கேஸையும் க்ளீன் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். அப்பப்போ கேஸையும் க்ளீன் பண்ணிட்டா நம்ம கேஸ் எப்போவுமே பளபளன்னு இருக்கும். என் சமையல் முடிஞ்சோன்னு காலையில் ஒரு தடவை நைட்டில் ஒரு தடவை கேஸ் அப்படி நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன்னா கேஸ் எப்போவுமே அப்படியே புது பொண்ணு மாதிரி ஜொலிக்கும். டைல்ஸ்லாம் அப்பப்போ இந்த குழம்பு எல்லாம் தெரிக்கும் பார்த்திங்களா, இதையும் கையோட துடைச்சிட்டேன்னா அது ஒரு வேலை தனியாக செய்ய வேண்டாம். முடிஞ்சது நம்ம கிச்சன் வேலை. சமையல் பண்ண பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டே இருந்தாலும் டக்குன்னு எல்லா பாத்திரம் தேய்க்கிற வேலையும் நீ முடிஞ்சு போச்சு. ஃபைனலி நல்லா மழை பெய்யுது பார்த்திங்களா, அதுதான் வீடெல்லாம் இருட்டாக இருக்குது. எதுக்கு பகலில் நம்ம லைட்டை போட்டு வைக்கணும். மணி இப்போ தான் வந்து 1 மணி ஆகுதுன்னு இப்போ வீட்டையும் பெருக்கிட்டு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. கொஞ்சம் லைட்டையும் போட்டுருவோம். அப்போ தான் துடைக்கும் போது ஒரு இடமும் சொட்டை இல்லாமல் துடைக்கணும். எப்போ வீடு துடைச்சாலுமே ஒரு இடத்துலவே கேப் விட்டுறக்கூடாது. நீங்கள் வாரத்தில் எத்தனை நாள் வீடு துடைப்பேன்னு சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தை 2லேருந்து 3 தடவை வீடு துடைப்பேன். அது எனக்கு இந்த விஸ்கி இருக்கனால வீடு வந்து ரொம்ப வந்து அடிக்கடி வந்து வம்பாக்கிறாவா. அதனால் வந்து அடிக்கடி துடைக்க வேண்டியதாக இருக்குது. என்னதான் நம்ம வீட்டை சுத்தமாக வச்சாலும் எப்படி தான் டஸ்ட்டு சேருதுன்னு எனக்கே தெரியல. எங்கே இருந்தால் வருது ஜன்னல் கதவு எல்லாமே மூடி இருக்கு. இருந்தாலுமே டஸ்ட்டு குறவில்லை வீட்டில். சீக்கிரமாக வீடு காயும்னா நமக்கு ஒரே வழி. 2 ஃபேனையும் போட்டு விட்டாச்சு. இப்போ ஹால்லுமே ஃபேனை போட்டு விட்டுட்டேன். பெட்ரூம்லுமே ஃபேனை போட்டு விட்டாச்சு. இந்த பெட்ரூம் காலையிலே துடைச்சி விஸ்கி தூங்க வச்சுருக்காவா. எழுந்து வந்து வீட்டை உண்டு இல்லாமல் ஆக்கிடுவா. இப்போ நம்ம மோப்பையுமே நல்லா அலசி காய வச்சாச்சு அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. எப்படியாவது கோயிலுக்கு போய் ரொம்ப ஆசைப்பட்டேன். மழையும் விடலை, வேலையும் ஓயலை. அதனால் மனசை தளர விடாமல் வீட்டில் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு கோயிலுக்கெல்லாம் போய். இன்றைக்கி எனக்கு மனசு தான் கோவிலாக இருக்குது. வீடு தான் எனக்கு பெரிய கோவிலாக இருக்குது. இன்றைக்கி வாங்க போய் பூஜையை போட்டுடலாம். கோயிலுக்கு போக முடியல வருத்தத்தோட வீட்லேயே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இல்லைச்சி எல்லாம் மனசு தான் காரணங்க. நமக்கு இன்னைக்கு தான் தீபம் ஏற்றணும், நாளைக்கு தான் தீபம் ஏற்றணும் கிடையாது. எப்போ நம்ம மனசு சஞ்சலம் படுதோ அப்போ நம்ம வந்து வணங்கி நம்ம முருகரை கூப்பிடணும். என் வீட்டில் விளக்கு ஏற்றுறேன். வெளியில் எனக்கு விளக்கு ஏற்ற முடியறதில்ல வேலைக்கு போகிறனால. அதனால் வீட்டில் இருக்கும் போது கண்டிப்பாக மாலையும் காலையும் 2 நேரம் விளக்கு ஏற்றிடுவேன். வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா எங்கள் குலசாமி பிடி மண் வச்சு வணங்குறேன். வேல் விஷயம் உங்கள் வீட்டில் வேல் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்களா, அந்த பட்டை வந்து நம்மளை பார்க்கணும். அந்த மாதிரி வச்சு வணங்குங்க. தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக சுவாமிக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைக்கணும்னு உங்கள்கிட்ட சொல்லலை. நான் கண்டிப்பாக வைப்பேன். தெய்வமே பிள்ளைங்களுக்கு சர்வ சௌபாகியம் கொடுங்க கடவுளை. எந்த குறையில்லாமல் வழி நடத்துங்க தெய்வமே. கோயிலுக்கு போகலன்னா கடவுள் கோச்சிக்க மாட்டார். டிமார்ட்டுக்கு போகலன்னா வயிறு கோச்சிட்டு. அதனால டிமார்ட்டுக்கு வந்தாச்சு. டிமார்ட்டில் கூட்டம் அல்லல செய்து இல்லை செய்ய வாங்க ஏதாவது நுழைஞ்சு போகலாம். இதெல்லாம் போதும். பவானி லைஃப் ஸ்டைல் எப்படியாவது தப்பிச்சு ஓடி விடுது. கூட்டம் பயங்கர கூட்டம். இவ்வளோ வாங்கிட்டேன். பில் போடுற இடத்துல மாங்காய் ஒன்றும் பற்றக்கூடாது சரிங்களா. கேவலப்பற்றக்கூடாது. பயமாக இருக்குது. முருகா துணை பண்ணுங்க. இன்னைக்கு தான் நம்ம கேவலப்படாமல் அவமானப்படாமல் போனால் அந்த காசுக்கு கரெக்டாக வாங்கியாச்சு. வாங்க இப்போ வெளியே போகலாம். பெரிய சவால். இந்த பையும் நம்ம எப்படி தூக்கிட்டு போகிறோம் சரிங்களா. இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன செஞ்சேன் என்ன செய்ய முடியல இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல் தடவை பார்த்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இன்றைய நம்ம கதை முடிஞ்சு போச்சு. மீண்டும் நாளை நல்ல பதிவு சந்திக்கிறேன். லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்க. பாய். அனைவருக்கும் I love you. Bye.